Hi guys, welcome to Tamil Cybersecurity. Today we can see about Advanced for Cyber 3 2021 Part 6. Let's see start. Okay guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 6 வரும். பார்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி விஷுவல் மிஷின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுன்ட்டு இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறது, அதனால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதான் என்னோட மிஷினோட ஐபி அட்ரஸ். இது ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆகுமா? ஐ திங்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து டைப்பே பண்ணுறேன் 10.10.59.202. ஓகே, என்டர். ஐ திங்க் என்டர் கொடுத்துருவோன்னே பார்த்தீங்கன்னா MCSYS கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லிட்டு இது மாதிரி வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்திருக்கு. ஓகே, நான் வியூ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுப்பேன். வியூ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா நெக்ஸ்ட் டேபிள் ஓப்பன் ஆகுது. எனக்கு இந்த டேபில் இல்லை. ஐ திங்க் கனெக்ஷன்ஸ் ஓகே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டேபில் தான் ஓப்பன் ஆகுது, ஏன்னு தெரியல. ஓகே, நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் ஸ்லோ பண்ணால் மினிமைஸ் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்பைர்டு வந்து ஓகே அப்படியே விட்டுலாம். நம்ம நியூ டேபுக்கு போயிடலாம். நியூ டேப்பில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும். அதனால் வந்து நான் நியூ டேப்பில் போயிட்டேன். மிஷினை ரன் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம டாஸ்க்கை பார்க்கலாம். ஃபஸ்ட் டாஸ்க் என்னன்ட்டு. ஃபஸ்ட் டாஸ்க் என்னென்னா ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. ஸ்க்ரால் பண்ணி அந்த கீழே ஃபஸ்ட் டாஸ்க் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா deploy the attached VM and look around what is the enter point from our applications அப்படின்னு சொல்கிறாங்க. வெப் அப்ளிகேஷன்ஸ்னால் அது எதுன்னு கேட்குறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒன் செகண்ட் காய்ஸ், இஆர்சி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்குல்ல இஆர்சி, நான் வந்து இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, அடிக்கடி வருது. செட் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் காப்பி இது கிளிக் போர்டு அவ்வளோ. ஓகே, அவ்வளோ கொடுத்துட்றேன். இஆர்சி நெக்ஸ்ட்டு நான் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். தமிழ் நேம் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு வச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ஓப்பன் ஆகுது. சாரி இங்கே பார்த்தீங்கன்னா டிஐஎல் கொடுத்த மாதிரி வருது. அதனால் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே வந்து கொஷின் நல்லா பார்த்துக்கலாம் நம்ம. டெப்ளாய் த அட்டாச்டு விஎம் அண்ட் லுக் அரவுண்ட் வாட் இஸ் த என்டர் பாயிண்ட் ஃப்ரம் யுவர் வெப் அப்ளிகேஷன். என்டர் பாயிண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஐ திங்க் என்டர் பாயிண்ட்னா இந்த இஆர்ஆர், ஏன்னா இதுதான் என்டர் பாயிண்ட். அதனால் இது இஆர்ஆர் கொடுக்கலாம். இஆர்ஆர் சப்மிட். கரெக்ட் ஆன்சர் ஆகிடுச்சு. இஆர்ஆர் கரெக்டாக ஆன்சர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் த என்டர் பாயிண்ட் டு பர்ஃபார்ம்ஸ் டு ரீட் த ஃபைல்ஸ் வாட் இஸ் த ஃப்ளாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எல்ஐஎஃப்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பி நான் வந்து இதிலே போகிறேன். இதிலே போயிட்டு ஐயோ சாரி கைஸ் திருப்பி ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ரீலோட் பண்ணோன்னே வந்துடுச்சு. பேக் பேஸ் ஐட்டம் ஃபுல்லாக போயிடுது. பேக் பேஸ் ஐத்தாமல் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ வந்து இஆர்ஆர் பக்கத்தில் ஸ்லாஷ் போடணும். இஆர்ஆர் பக்கத்தில் ஸ்லாஷ் இடிசி, அதாவது அங்கே இடிசி தான் கொடுத்துருக்காங்க. இடிசி ஃப்ளாக் எஃப்எல்ஏஜி, ஏன்னா இங்கே கொடுத்துருக்குதுனாங்க இடிசி ஃப்ளாக் ஃபைல் நம்ம கொடுத்துட்டு என்ன வருதுன்னு பாருங்கள், ஃபைலோட வேல்யூன்ட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து கோ கொடுக்குறேன். கோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே கோட்ஸ் வருது. இந்த கோட்ஸை காப்பி பண்ணிக்கிறேன்.
அது மொத்தம் வேணாம், இந்த கோட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கோட்ஸ் காப்பி ஆகுமா தான் தெரியல. ஒன் செகண்ட் காய்ஸ். டீ விட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதில் போய் செகண்ட் வேல்யூ ஏற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டோம். நம்ம சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு வருது. இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கணும். யூஸ் த பிஹெச்பி ஃபில்டர் டெக்னிக்கல் டு ரீட் த சோர்ஸ் கோட் ஆஃப் தி index.php. வாட் இஸ் த ஃப்ளாக் வேரியபிள் வேல்யூ சொல்லிடுறாங்க. இப்போ வந்து index.php ஃபைலை பார்க்க சொல்லியிருக்காங்க. பிஹெச்பி ஃபில்டர் அங்கே வந்து இப்போ வந்து பிஹெச்பி ஃபில்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஹெச்பி ஃபில்டர் அங்கே கொடுத்துருக்காங்க. பிஹெச்பி ஃபில்டர் வேப்பர் இஸ் யூஸ்ட் டு LFI டு ரீடு ஆக்சுவலி பிஹெச்பி பேஜ் கண்டென்ட். If the typically cases is the not possible read to PHP file content via LFI because PHP files you execute and never show is execute code. Whatever you can see the PHP filter to display the content PHP files other encoding format base64 or ROT113 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம என்ன பார்க்கலாம்னா பிஹெச்பி அங்கே சம் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். பிஹெச்பி /filter இது இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் லேப்ஸு பேஜ் இருக்குது, ஃபைல் நேம் இருக்குது, ஃபைல் நேமாக பிஹெச்பி இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒன்றா பிஹெச்பி :files convert .base64.encoded resource etc பிஹெச்பின்னு இருக்குது. அது மாதிரி என்ன ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஐ திங்க் base64 இதுதான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், PSW அதனால் வந்து எது வைக்கலாம்னா பிஹெச்பி கன்வெர்ட். ஐ திங்க் இது இருக்குதுல, இதுலேருந்து தான் இதுலேருந்து தான் பிஹெச்பி கன்வெர்ட் எல்லாம் இதில் இருக்குது. நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஆன்சர் வேல்யூ வச்சிடும். கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்கணும், ஈக்குவல் டு கொடுக்கணும். ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்தா தான் அதோட வேல்யூ. ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். பிஹெச்பி பாஸ்வேர்டு கீயை சம் வேல்யூ வரும், அதை நம்ம காப்பி பண்ணோம். கோ கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது காய்ஸ், சாரி காய்ஸ். இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ நம்ம காப்பி பண்ணிக்கணும், ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும். அதனால் நான் வந்து இங்கே சிஎம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயினே இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பெரிய நம்பராக தான் இருக்குது. அதனால் அது ஃபுல்லாத்தையும் இது பண்ணணும். இது மொத்தத்தையும் இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு base64 அது கொடுக்கணும். அது வைக்கலாம், ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வந்து நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இது வைக்கலாம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே தானே இருக்கேன், இங்கே வந்து நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஏன் சின்னதாக தெரியுது?
ஐ திங்க் இது வந்து பெருசாக தெரியணுமே. ஓகே, ஏதோ ஒன்று பரவாயில்ல விடுங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. டெர்மினல் ஓப்பன் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் டெர்மினல் இன்ட்டு நியூவாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினலில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா எக்கோ டாட் செமிகோலன் கொடுத்துட்டு இது பண்ணோம். அதனால் வந்து ECHO எக்கோ ஸ்பேஸ் செமிகோலன் அந்த வேல்யூவை வந்து நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஐ திங்க் பேஸ்ட் ஆகிடுச்சா? பேஸ்ட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணோம், செமிகோலன் கொடுத்துட்டு ஸ்பேஸ் அந்த ஒரு ஐஃபன் போட்டுட்டு பேஸ் அதுவும் ஸ்பேஸ் BASE பேஸ் 64 ஓகேவா? BASE பேஸ் 64 கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஐஃபன் D கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சம் அவுட்புட் வேல்யூலாம் வருது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பாஸ்வேர்டு ECTலாம் டைப் பண்ணிவிட்டு index.phpன்னு கொடுக்குறேன். ரிசர்ச் எஸ் ஐ திங்க் எங்கேயோ வருதா? சாரி கைஸ், நான் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இதுவும் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் INDEX சாரி கைஸ், இண்டெக்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. INDEX இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் டாட்லாம் வராது கைஸ். ஈக்குவல் டு இண்டெக்ஸ் டாட் வராது, சாரி. இண்டெக்ஸ் PHP அப்படி தான். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அதில் வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்னு கொடுக்கணும். டாட் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ட்ரு கொடுக்கலாம். இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி ஃபைலை காப்பி சொல்லி எங்கே பார்த்தீங்கன்னா இது ஆனவனா ஓப்பன் ஆகிடுது கைஸ், அதுதான் டென்ஷன் ஆகுது. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு கீவேர்ட்ஸ் வேல்யூ வந்து இதை வந்து நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சம் கீவேர்ட்ஸ் வருது. இந்த கீவேர்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா வேணாம் இதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா வியூ பேஜ் சோர்ஸ் கோட் போகலாம். வியூ பேஜ் சோர்ஸ் கோடில் போயிட்டு லாஸ்ட்டில் என்ன இது ஆனவனா ரொம்ப டென்ஷன் ஆகுது கைஸ். லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு இது வேர்ட்ஸ் வருதா, இதுதான் நம்மளுக்கு தேவை. இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு டெர்மினலில் வந்து கிளியர்னு கொடுத்து திருப்பி எக்கோ டாட் இது கொடுக்கணும். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது மினிமைஸ் பண்ணிடுறேன். இது மினிமைஸ் பண்ணிவிட்டு டெர்மினல் இருக்குல்ல, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலில் 2 இருக்குது, அது இது தேவையில்லை, இதுதான் நம்மளுக்கு தேவை. இங்கே வந்து என்ன கொடுக்குறேன்னா நான் கிளியர்னு கொடுக்குறேன். CLEAR கிளியர் கொடுத்துட்டேன். கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆகிட்டோன்னே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், திருப்பியும் வந்து எக்கோ CHO எக்கோ கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து டபுள் கோட்ஸில் கொடுத்த வேலையை பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? கொடுத்த வேல்யூவை அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஐ திங்க் தான் நினைக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டிவ் கிளாஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் காய்ஸ். நம்ம வந்து கொடுத்த வேல்யூ வந்து இங்கே எக்கோ ஈக்குவல் டு இது பண்ணணும். ஆனால் டிவ் கிளாஸ் இங்கே முடியுதுன்னு காட்டுது, இங்கே காட்டல. ஐ திங்க் எஸ், இங்கே வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். ஒரு இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து அதை காப்பி பண்ணதை வந்து நான் ஃபுல்லாக காப்பி பண்ணல. ஓகே, இங்கே டிவ் வந்து காப்பி பண்ணாமல் விட்டோம்.
அதனால் வந்து இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த டியூவை காப்பி பண்ணாலும் ஃபஸ்ட்லேருந்து இப்போ நம்ம காப்பின்னு கொடுத்துட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ண திருப்பியும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், திருப்பியும் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போக போக ஒரு ஒரு டைம் டாஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து டெலீட் ஆக மாட்டேங்குது. ஐ திங்க் வேஸ்ட்டே கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் கண்டினியூ எப்படின்னு கண்டுபிடித்தா இப்போ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெருசு இருக்குது. அதில் வந்து எப்படி நான் கண்டினியூன்னு கண்டுபிடிக்கிறது தப்பாக பண்ணிட்டோம். அதனால் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம். டெலீட் ஆப்ஷனே வர மாட்டேங்குதுங்க. டெலீட் கொடுத்தா டெலீட் ஆக மாட்டேங்குது. பேக் கேஸ் கொடுத்து பார்க்கலாம். ஒன் செகண்ட் காய்ஸ், பேக் பேஸ் ஃபுல்லாக கொடுத்து பார்க்கலாம். பேக் பேஸ் கொடுத்தா தான் போகுது. அதனால நான் வந்து இப்போ பேக் பேஸ் கொடுக்கலாம். அதோட போட்டு டிவ் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் 64 அதோட கொடுக்கணும். அது வேல்யூ வருதான்னு பார்க்கணும். அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து இப்போது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னொரு டெர்மினலும் ஓப்பன் பண்ணலாம். அதனால் வந்து நான் வந்து அவ்வளோ மிஷின் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்னென்ன ஃபால்ட்டுன்னே தெரியல, ஏன் இந்த மிஷின் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்ட்டு. அதனால் வந்து டபுள் கோடு கொடுத்துட்டு நான் கொடுத்த வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். டிவ் கிளாஸ் அப்பவும் டபுளாக வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ திங்க் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ டைப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்கோ ECHO எக்கோ ஸ்பேஸ் விட்டு செமிகோலன் எழுதிட்டு ஃபயர்ஃபாக்ஸில் போய்ட்டு திருப்பி நான் வந்து அந்த இது வந்து லிங்க்கை வைங்க காப்பி பண்ணோம். அதனால் காப்பி பண்ண மறந்துட்டேன். ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஐ திங்க் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு காப்பி ஆகிடுச்சு. இங்கேயும் வந்துடுறேன். இங்கேயும் வந்தால் காப்பி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தால் காப்பி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல கொடுத்து நான் வந்து காப்பின்னு கொடுத்துறேன். காப்பி கொடுத்துட்டோன்னே இதை மினிமைஸ் பண்ணணும். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபயர்ஃபாக்ஸு டெர்மினல் ஓப்பனில் தான் இருக்குது. இதில் எடுத்து போய் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிவ் கிளாஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, டிவ் கிளாஸ் க்ளோஸ் ஆகிட்டோன்னே என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் 64ன்னு டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஃபோன் வந்துட்டேன். செமிகோலன் கொடுத்தேன்னா செமிகோலன் க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் போட்டு BASE பேஸ் 64ன்னு கொடுக்கணும். ஓகேவா, பேஸ் 64ன்னு கொடுத்துட்டு என்டர் ஆகிட்டணும். அப்போ தான் வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், அந்த ஆன்சரோட வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் 64 ஸ்லாஷ் ஸ்பேஸ் விட்டு டி எஸ், அதாவது இன்வேலிட் இன்புட்டுன்னு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PHP ஃபைல்ஸ் அங்கெல்லாம் வருது. அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு PHP ஃபைல் மேலே ஒரு இது கிடச்சிருக்கும். அதுதான் நம்மளுக்கு போகணும். எஸ், இதுதான் நம்மளோட வேல்யூ. இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். அது வந்து இதுகள் தான், செமிகோலன் விட்டுருங்க, டபுள் கோட்ஸுகள் தான். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அங்கே கீ வந்து ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க PHP ஃபைல் என்னன்ட்டு. அதை வந்து இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போக போக ஈஸியாகிடும். அதனால் நீங்கள் வந்து எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்துட்டோம். சாரி, இதுக்கு நான் எதுவும் இன்னொரு விஷயம் இருந்தனால அதனால் வரதில்லை. ஓகே, இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்னா ஆன்சர் சப்மிட் பண்ணோம். பேஸ்ட்டு கொடுத்துட்டு ஆன்சர் கிளிக்னா ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன போட்டுக்கோன்னா இன்க்ளூட். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஆன்சர் காப்பி பண்ணோம்ல, அந்த ஆன்சரில் காப்பி பண்ணி அதுலேருந்து நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறோம். PHP எக்கலம் எஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கணும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினலில் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாட்லேருந்து PHP எக்கலம்
அந்த செமிகோலன்லாம் தேவையில்ல. டாட் வந்து பிஹெச்பி எல்லாம் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு அந்த பிஹெச்பி இண்டெக்ஸை டெலீட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ அதான் இது. ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸில் போயிட்டு இதை அப்போ இண்டெக்ஸ் அட் பிஹெச்பி இருக்கா, ரிசர்ச் ஈக்குவல் டு இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம வந்து அந்த காப்பி பண்ண இடத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு பிஹெச்பி வந்து என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா சாரி கைஸ் போகுது, ஆன்சர் வருதுன்னு நினைக்கிறேன். கீயை வந்து ஒரு வேல்யூ வந்துடும். அந்த வேல்யூ வந்து நான் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கணும். ஒன் செகண்ட் கைஸ். One second guys. Sorry guys. Oh shit. Oops. ஃபுல்லாக ஆக மாட்டேது காப்பி. நான் வந்து ஃபுல்லாத்தையும் பண்ணுறேன். ஓகே guys. இது வரைக்கும் நான் காப்பி பண்ணேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து டெர்மினலில் போக போகிறேன். டெர்மினலில் போய் திருப்பி கிளியர் கொடுக்க போகிறேன். கிளியர் கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம பேசிக் C4 பண்ண மாதிரி தான் இது வந்து என்கோட் டிகோடில் பண்ணலாம். அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் ஃபார்மாக டெர்மினல்லே பண்ணலாம். அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து கிளியர் கொடுக்குறேன். CLE நான் கிளியர் கொடுத்துட்டு திருப்பி நான் பண்ணுறேன் எக்கோ கொடுத்துட்டு ஈஸிகல் டு டபுள் கோட்ஸில் நம்ம கொடுத்த வேல்யூவை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஐ திங்க் பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸில் ஸ்பேஸ் விட்டு மேலே வந்து ஸ்பேஸ் விட்டு பேஸ் பிஎஸ்சி பேஸ் 64/D 64-D கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஐ திங்க் தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ECHO கொடுத்துட்டு டபுள் கோட் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து கொடுத்த வேலையை பேஸ்ட் பண்ணோம். இங்கே வந்து ஐ திங்க் அந்த இது வந்ததுனால தப்புன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஓகே, இது வேல்யூ கரெக்டாக தான் நான் நினைக்கிறேன். ஒன் செகண்ட் காய்ஸ். வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஐ திங்க் செக் பண்ணி பார்க்குறேன் இது கரெக்டான்ட்டு. PDWAHGC அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே வந்து பேஸ் 64 கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். PHP கரெக்டாக தான் இருக்குது. ஐ திங்க் டபுள் கோட்ஸ் எங்கேயும் கொடுக்கக்கூடாது. ஐ திங்க் நான் காப்பி பண்ண இடத்துல தப்பாக இருக்கான். இல்லைனா ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு BASC பேஸ் 64 -D கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்துடுச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து இந்த எஸ்பாஸ் இருக்குல்ல, இதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். வந்து விட்டேன். இப்போது ஏலேருந்து இது வரைக்கும் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். அப்போ காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து MC ஸ்டிக் லிமிட்டில் அந்த பேரில் போடணும். இதுக்கு வந்து இங்கேயே போடலாம். நேம் இப்போ வந்து என்ன நேம்னா இண்டெக்ஸ் ஃபைலோட அவனோட நேம் தான். எனக்கு பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சாச்சு. யூசர் நேம் வந்து MC இது தானே, எம் ஸ்பேஸ் இல்லை ஸ்மால் சி, சாரி கைஸ் போட்டுக்கேன், CSKIDY டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது, சாரி. இங்கே வந்து அந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணணும். அங்கே இல்லை, இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்.
ஓகே, டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஆன்சர் ஆன்சர் இஸ் இன்கரெக்டா? என்ன ஃபால்ட்? SKDIY டபுள் கோட். சாரி காய்ஸ், முன்னாடி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டேன், அதனால தான் தப்புன்னு நினைப்பேன். டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு சப்மிட். ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னன்னா இன்னும் எத்தனை ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து இன்னும் 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதனால கொஞ்சம் பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதை டைப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இன்னும் 2 ஆன்சர் தேவைப்படுது. 2 ஆன்சர் தேவைப்பட்டாலே ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இது இன்னொரு டேப் இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐயோ சார், இப்போ எனக்கோ சார் அந்த இது நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது தான். என்ன பண்ணுறது? க்ளோஸ் ஆனால் ஒன்றும் ஓப்பன் ஆகிடுது. எது வேணாலும் என்ன பண்ணுறது? எஸ், இதே இருக்குது, பரவாயில்ல, இதே போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து என்னென்னா இந்த செகண்ட் காய்ஸ் இந்த நம்பர் வண்டி காப்பி பண்ணிக்கிறேன். 10.10.59.222 இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். வெற்றிகரமாக இப்போ நம்ம இது வந்துட்டோம். இதில் வந்து நம்ம லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. லாகின் டீட்டெயில்ஸ் வந்து லாகின் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணால் இங்கே வந்து MCS கேப்சல் SKIDY ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு ஐ திங்க் அந்த பாஸ்வேர்டை தான் போடணும்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டை போட்டுட்டு சைன்இன் கொடுப்போம். இன்வேலிட் பாஸ்வேர்டா? ஏன் பாஸ்வேர்ட் தப்பாக வருதுன்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். இது கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து எந்த பாஸ்வேர்டு தானே ஒன் செகண்ட். இப்போ நான் போனால் டெர்மினல் தான் இருக்குது. அந்த பாஸ்வேர்டு அது ஈஸியாக எடுத்துடலாம். அந்த பாஸ்வேர்டு வந்து இப்போ நம்ம டெர்மினலில் இருக்குது. டெர்மினலில் போயிட்டு இந்த டெர்மினலில் இருக்குது. அந்த டெர்மினலோட பாஸ்வேர்டு தான் இப்படி தான் கைஸ். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஹேக் பண்ணிட்டீங்க இது மாதிரி இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்படி தான் போட்டு வரும், டபுள் கோட்ஸ் மாதிரி. அதுதான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது மாதிரி தான் ஒரு அக்கௌண்ட்டு டேட்டா பேஸ்லாம் இதுதான் போனால் இப்படி தான் வரும். இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓப்பன் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் பாஸ்வேர்டு ரெக்கவரியில் போயிட்டு அக்கௌண்ட் வாஸ் சிஸ்டம் ரெக்கவரின்னு போய் பாஸ்வேர்டு கீழே போகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுப்பாங்க, அதை நான் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கொடுத்துறாங்க. இந்த வேல்யூ வந்து இதுதான் நம்ம போகணும். இந்த வேல்யூக்கு வந்து இதில் இன்ட்டு போட்டால் சரியாக போயிடும். இங்கே என்ன கேட்டிருக்காங்களா? கொஷின் சிம்பிள் தான். The web application logged your user request. Only authentication users can read the login files. You use the LFI to gain RCE via the log file page. What is the host name of the web server? The log file location at including logs apps access login. அப்படி இருக்கு. ஃபைல் லொக்கேஷன் வந்து ஆக்ஸ் லாகின் இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் அந்த இது நேம்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் கைஸ், இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பிடு. இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன், இங்கே போயிட்டு இன்க்ளூட் இடத்துல அந்த பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே கிடையாது, சாரி, இங்கே தான். பேஸ்ட்டு கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்தோடனே சப்மிட் கொடுக்குறேன். வேறு ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வந்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் அதுதான் போல இருக்குது. HTTP. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த இது படித்து பார்த்தோங்க, ஓரளவுக்கு புரியும். எஸ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த
லாகின் ஆக்சஸால் ஒர்க் அவங்களால தான் அந்த ஃபைலை படித்து பார்க்க முடியும், வேறு யாரும் படித்து பார்க்க முடியாதுன்றாங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ஃபைல் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணால் போதும். அந்த லிங்க் தான் இப்போ நம்ம தேட போகிறோம். ஐ திங்க் அந்த லிங்க் எங்கே இருக்குன்னா, டெர்மினல் மேலே, இதெல்லாம் மேலே, அந்த இதுக்கெல்லாம் கீ இருக்குது. சம் queries கீ, இந்த லிங்க் தான். இந்த லிங்க்கை நான் சாரி கைஸ், https டாட்ல கோ டு தி தட் வெப்சைட். ஓகே, நான் வேணால் இது காப்பி பண்ணிவிட்டு இதில் போட்டு பார்க்குறேன். இல்லை, ஓப்பன் ஆகிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு விசிட்டுன்னு கொடுக்கலாம். விசிட் ஆகலான்னு பார்க்கலாம். ஐ திங்க் விசிட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். ஹெச்டிபி லாகின் இதெல்லாம் வருது. யூசர் நேம், பாஸ்வேர்டு அதே தான். பாஸ்வேர்டும் வந்து அந்த இது தான். இது வந்து ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? ஓ ஷட், வந்துடுச்சு, திருப்பி போயிடுச்சு. திருப்பி போகுது. என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் ரெக்கவரி இது 3மே அந்த டேப்பில் தான் இருக்குது. ஓ ஷட், ஐ திங்க் போகாதுன்னு நினைக்கிறேன். போனால் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த ஃபைலை வந்து கோ டு தட் வெப்சைட் டைரெக்டாகவே கொடுத்துடலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கோ டு தட் வெப்சைட் போகல. ஓஹோ, ஓகே. அப்போ நான் லாகின் கேன்சல் பண்ணி இங்கே லாகின் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஓகே எம் மிஸ்டர் சரி எம் CSKIDY பாஸ்வேர்டு வந்து நம்ம ஏற்கனவே இது பண்ண காப்பி பண்ணிடணும். அதை பேஸ்ட் பண்ணிடணும். ஓ சார், நான் பண்ணிக்கலாம். இன்வாலிட் கிரியேஷன் வந்துச்சு. சூப்பர். வந்து திருப்பி வந்து நம்ம MCD இப்போ வந்து பாஸ்வேர்டு என்னன்னா, இப்போது இது பாஸ்வேர்டு கிடையாது. சாரி, நம்ம இதோட வேல்யூ தானே பண்ணோம். அதனால் வந்து அது பாஸ்வேர்டு கிடையாது. இன்ஸ்டால் பண்ணிங்க வந்தால் கொஞ்சம் வேலைக்கு வச்சுக்கலாம். ஐ திங்க் இதுதான் பாஸ்வேர்டு AO0. ஓ, காப்பி பண்ண முடியாதா? எஸ், காப்பி ஆகுது. ஓகே, இதுதான் அந்த பாஸ்வேர்டு. இப்போ லாகினில் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்க போகிறோம். சைன்இன் ஆகிடுச்சா? சைன்இன் ஆகிடுச்சு. ஓகே, சைன்இன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் கொடுத்துட்டு லாகின் ஆக்சஸ் கொடுக்கணும். லாகின் ஆக்சஸ் கொடுத்தா இங்கே வந்து சம் கொரிஸ்லாம் வருது. அதை வந்து இப்போ நாங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இப்போ வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. இங்கே வந்து நாம் என்ன பார்க்கணும்னா, இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த ஒரு கொரிஸ் டைப் பார்க்குறோம். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மினலில் ஓப்பன் பண்ணி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து அதோட டைப் பண்ண போகிறோம். CURL அந்த ஒரு இது மாதிரி. ஐ திங்க் இப்போ வந்து நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு டெர்மினல் இருக்குல்ல, டெர்மினல் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கிளியர் கொடுத்துலாம். CLEAR கிளியர் கொடுத்துட்டு CURL கொடுத்துட்டு -A கேப்சல் A ஸ்பேஸ் செமிகோலன் HELLO ஹலோ எவ்ரி எவ்ரி ONE ஹலோ எவ்ரி ஒன் கொடுத்துட்டு செமிகோலன் பக்கத்தில் அந்த ஐபி அட்ரஸ் போட்டுட்டு index.php ஃபைல், அதாவது எந்த ஐபி அட்ரஸ்னால் அதோட ஐபி அட்ரஸ், அதாவது இங்கே கொடுத்த ஐபி அட்ரஸ் எந்த ஐபி அட்ரஸ்னால் இப்போ நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது இருக்கா, இந்த ஐபி அட்ரஸ் தான். ஐ திங்க் 10.
இது லாகினோட ஐபி அட்ரஸ் is equal to 10.10.196.120.index.php file 10.10.196.16 ஐ திங்க் இங்கே இதில் தான் இருக்கா பார்க்கலாம் கால் பண்ணி பார்க்கலாம் இதில் இல்லை இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை அப்போனா வந்து எந்த ஐபிஎஸ் போகிறதுன்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்த ஐபிஎஸ் தான் போடணும் guys 10.10.199.120.index.php ஃபைல் அந்த ஃபைலில் தான் இப்போ நம்ம வந்து இது பண்ணி பார்த்தோம் வரவே இல்லை ஏன் வரலன்னா guys 172.hello everyone பேஜ் ஃபைல் வருது இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா அதே நம்ம கொடுக்கலாம் http double quote slash 10 dot 169 dot 120 slash என்ன கொடுங்க index.php ஃபைல் index ஓகேவா index dot php ஓகே இப்போ அந்த இது கொடுத்துட்டு php ஃபைல் கொடுத்து என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்து என்ன ஆகுதுன்னா ஓஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போனா இது ஒரு நாட் ரவுட்டிங் இந்த ஓஸ்ட் இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் என்னோடய ஓஸ்ட் கொடுக்குறேன் என்னோடய ஓஸ்ட் வந்து நான் இப்போ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன் டபுள் கோட் பேஸ்ட் விட்டு இங்கே போய் என்ன பண்ணுறேன் என்னோடய ஓஸ்ட்டை பார்க்குறேன் சரிங்களா என்னோடய ஓஸ்ட்டோட மிஷின் இதுதான் 10.10.59.2020 இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு இதில் போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் ஏன் இருக்க முடியாது வந்து index.php ஃபைல் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எங்கன்னா இதில் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரி ஒன் index.php ஃபைல் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி மேலே போய் அதோட பிஹெச்பி இன்ஃபர்மேஷன் அந்த இது வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இது இருக்குது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா முக்கியமான இடத்த வந்து காப்பி பண்ண முடியும் டபுள் கோட்ஸ் விட்டுட்டு இது எல்லாமே காப்பி பண்ணணும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அது கூட இப்போ வந்து நம்ம அதை காப்பி பண்ணியாச்சு காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கிளியர் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து என்ன பண்ணணும்னா ஹலோ எவ்ரி ஒன் பதிலாக அதோட இதுவை கொடுத்துடும் அப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் இது ஒரு டெக்னிக் செம்மையாக இருக்குது இப்போ நான் என்ன திரும்ப ப்ரௌசரில் போயிட்டு நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன் க்ராஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா கிளியர்னு வருதுன்னா கிளியர்னு வர மாட்டேங்குது ஐ திங்க் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மெட்டாஸ்பைடு வந்து ஓப்பன் பண்ணுறேன் மெட்டாஸ்பைடு ஓப்பன் ஆக மாட்டேங்குது எஸ் கிளியர் ஆகிடுது ஓகே கால் பண்ணிவிட்டேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா CLEAR கிளியர்னு கொடுக்குறேன் கிளியர் ஆகிடுச்சு கிளியர் கொடுத்துட்டு திருப்பி வந்து நான் வந்து அதே அந்த இது கொடுத்துட்டு ஹலோ எவ்ரி ஒன் பதிலாக இப்போ வந்து நான் அதை காப்பி பண்ண இடத்த பேஸ்ட் பண்ண போகிறேன் ஐ திங்க் ஹலோ எவ்ரி ஒன் அந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து காப்பி பண்ண இடத்துல வந்து டெலீட் பண்ணணும் எஸ் டெலீட் பண்ணியாச்சு டபுள் கோட்ஸுக்குள்ளே இப்போ ஹலோ எவ்ரி ஒனுக்குள்ளே என்ன பண்ணேன்னா நான் காப்பி பண்ண இடத்த வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே
இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஹெச்டிடிபிஎஸ் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே இங்கே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வருது. திருப்பி வந்து நான் வந்து இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அதாவது லாகின் டீட்டெயில்ஸில் நான் லாகின் டீட்டெயில்ஸில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி ஃபைல் வருது. பார்த்தீங்கன்னா இங்கே வருது, உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நம்ம அந்த கோடு மெலிஷியஸ் கோடு இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெலிஷியஸ் கோடு இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம வேறு வேலை என்னென்னா பிஹெச்பி ஃபைலு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கீழே வந்து நான் யூஸிங் யூஆர் லோடு நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை வந்து அந்த ஆன்சர் தான். அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நியூ ப்ரைவேட் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இது பண்ணிவிட்டு டிஎக்ஸ்டி டாட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இதை லாக் அவுட் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் ஒரு சம் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஆர்சி. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் அகெயின் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு போயிடுறேன். இதுக்கு போயிட்டோடனே க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டோடனே என்ன பண்ணுறேன்னா இது டேப் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டுனா ஃபயர்ஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு நியூ இன்கோட் டு ப்ரைவேட் விண்டோஸ் இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் 10.10.5.20 சாரி என்னோடய ஐபி அட்ரஸ் நான் பார்க்கணும். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ஐபி அட்ரஸ் என்னன்னு நான் பார்த்துட்றேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ஒரே டைமில் நிறைய காப்பி பண்ணால 59.202 எஸ் இது தான் இருக்குது. 202 ஸ்கோலன் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி ஃபைலை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிஹெச்பி இஆர்சி இருக்குல்ல, இஆர்சியை வந்து அதை டெலீட் பண்ணிவிடு. சரி இஆர்ஆர் இருக்குது. இஆர்ஆர் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நான் காப்பி பண்ண இடத்த வந்து பேஸ்ட் பண்ணும். அதாவது இங்கே நான் காப்பி பண்ணும். அதாவது ஒரு வேலையை நான் காப்பி பண்ண மறந்துட்டேன். நான் சொல்லவும் மறந்துட்டேன். அங்கே கொஷின் இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது. இந்த இந்த வேல்யூ இந்த இது வந்து இதை வந்து நான் காப்பி பண்ண மறந்துட்டேன். ஓகேவா? அதனால தான் இப்போ பெரிய ஃபால்ட்டாக இருக்குது. நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். லோகோக்கெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு இது மாதிரி வரணும். அதாவது இந்த மேலே இன்சு புட்டுது இருக்கா மாதிரி இது மாதிரி வரணும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இஆர்ஆர் கொடுத்து இது கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்குறேன். கோ கொடுத்தா என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். சாரி காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஷார்ட் ஓகே. நியூ விண்டோஸ் டேப்பும் க்ளோஸ் பண்ணிட்டேனா சூப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும். ஃபயர்ஃபாக்ஸ் 2மே ஓப்பன் பண்ணிடுறேன். இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டா வரணுமே. ஐ திங்க் அதுவும் எங்கே போயிடுச்சுன்னு தெரில. இது வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வருது. ஓகேவா? இப்போ அது பார்த்த மாதிரியே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து சிஸ்டம்னா விண்டோஸ் சிஸ்டம் அந்த இதெல்லாம் வருது. அதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன சிஸ்டம் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன், அதாவது எந்த போர்ட் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் காட்டுது இங்கே டிஃபால்ட்டாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓஎஸ்லாம் காட்டுது. அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணினே வரேன். கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டா இங்கே வந்து காட்டுது சிஸ்டம் அனலிட்டிக்ஸ்ன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து லினக்ஸ் நெக்ஸ்ட்டு வருதுல்ல ஐஎஃப்இஸ் அதுலேருந்து 5 முன்னாடி அது எக்கெல்லாம் காப்பி பண்ணிக்கணும். அது நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்களும் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஐ திங்க் எந்த வேல்யூனா அந்த முன்னாடி நம்ம காப்பி பண்ணல அதுலேருந்து எடுத்துன்னு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணணும். அதுதான் அந்த வேல்யூ. இங்கே தான் இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு எல்லா ஆன்சரும் பண்ணிச்சு. ஒரே ஒரு ஆன்சர் தான் இப்போ நம்ம கொடுக்கணும். இந்த ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா ஃபினிஷ்டு. சப்மிட் கொடுக்குறேன்.
யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வருது. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்து முடிச்சிட்டோம். ஆ, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மே விண்டோஸ் இதுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து க்ளோஸ் ஆல் டேப். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும், டாஸ்கெல்லாம். ஐ திங்க் ஃபினிஷ்டு. ஓகே, டெர்மினேட்டர் மிஷின் கொடுத்தா டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிடுச்சு, மிஷின் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம இன்னும் லாஸ்ட் ஒன்று முடிக்கல. அதை வந்து ஆன்சர் நோ நீடுன்னு கேட்டாங்க, அது நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் நோ ஆன்சர் நீடுன்னு கொடுத்தேன். கரண்ட் பிஹெச்பி கான்ஃபிகரேஷன் ஸ்டோர்ஸ் த பிஹெச்பி செக்ஷன் ஃபைல்ஸ் இஸ் டிஎம்டி used the LFI to call the PHP section file to get our PHP code executed அப்படின்றாங்க. ஓகே, கம்ப்ளீட் முடிச்சோடனே நம்ம வந்து முடிச்சாச்சு. இங்கே வந்து 7 டே அதுக்குள்ளே விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 6th ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி 7th டே, அதனால் வந்து நம்ம நேற்று டாஸ்க்கை வந்து நம்ம இன்றைக்கி தான் முடித்தோம். இன்றைக்கி டாஸ்க்கை வந்து நம்ம இன்றைக்கே முடிச்சு ட்ரை பண்ணலாம். முடிச்சு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து எந்த மாதிரி பார்க்கலான்னா, டாக்குமெண்ட் தான், அட்மின், டேட்டாபேஸ் தான். ஐ திங்க் இது வந்து எஸ்கியூலா? எஸ்கியூஎல் சம்மந்தப்பட்டது தான். எஸ்கியூனாலே ஓரளவுக்கு ஈஸி தான், ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சு வச்சனாலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்கியூஎல்லாம் எப்படி எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சர்வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ். பாய் கைஸ், ஐ வில் see you next video.